நிக்கிற தோரணையே சரியில்லையே. எசக்கு பசங்க வந்து மாட்டிக்கிட்டோமோ? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே தள்ளியே நிக்க போற? வீட்டுக்கு போற வரைக்கும். இது வீட்டுக்கு போற வரைக்கும் இப்படியே நின்னுட்டு அப்படியே போயிருவேன். இன்னும் போக விட்டா தண்ணடி போவ. ஏன் என்னால போக முடியாதுன்னு நினைக்கீங்களோ? முடியாதுடி. முடியாதா? இல்லையே, அதெல்லாம் நான் போயிருவேன். பாக்குறீங்களா நான் எப்படி போறேன்னு? எங்க போ பாப்போம். இந்த பாருங்க, அதெல்லாம் நான் போயிருவேன். நீ என்ன தாண்டி எப்படி போறேன்னு நான் பாக்குறேன் டி. இந்த பாருங்க, பக்கத்துல வந்திய அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்போ பக்கத்துல வர சொல்லுத அதானே டி? இல்லையே, அதெல்லாம் நான் சொல்லல. பக்கத்துல வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். வந்தா என்ன பண்ணுவ? வந்தா வந்தா என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு வாங்கின மாதிரி வாங்கிட்டு போயிடாதீங்க சொல்லிட்டேன். அதுக்குதான் நீ வாங்கினியட்டி. அப்புறம் என்ன, அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமாட்டி. இன்னமும் நினைச்சா அப்படியே கிளுகிழுப்பா இருக்கு பத்துக்க. வேணா அன்னைக்கே மாதிரி ஒண்ணு தரட்டு மாட்டி. தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. இன்னைக்கு மட்டும் ஏதாச்சும் பண்ணிட்டியே அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏட்டி ஏன்டி இப்படி பயப்படுற? பயப்படுறேனா? ஆத்தி, கொஞ்சம் விட்டுருந்தேன் என் ஜோலியை முடிச்சுட்டு இருப்பிய. ஆளை பாருங்க, ஆளை மொரட மொரட. ரொம்ப பயந்துட்டு போல. அடியே பொண்டாட்டிக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்துல இப்படி மொரட்டத்தனமா தாண்டி இருக்கணும். அப்பதான் பிடிக்கும். என்னட்டி அன்னைக்கு நான் கொடுத்தது உனக்கு பிடிக்கலையா என்ன? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ பிடிச்சிருக்கு அப்படித்தானே? என்னடி இன்னைக்கும் வேணாலும் அன்னைக்கு கொடுத்ததுக்கு இன்னும் எனக்கு பயம் போல மறுபடியும் கொடுப்பாராம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க உண்மையிலே ஆர்மில தான் இருந்தீங்களா என்ன? ஏன்டி இப்படி கேக்குறா? என்னெல்லாம் பார்த்தா ஆர்மிக்கு போற மாதிரி தெரியலையா என்ன? உங்களை பார்த்தா ஆர்மில இருக்கிற மாதிரி இல்ல, ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ற மாதிரி இருக்கு. வியாட்டியும் தூக்கி கட்டிக்கிட்டு ஒரு முறுக்கிக்கிட்டு திரியிறியா? மோரட மோரட. ஊர்ல இருந்தா ஊருக்கு ஏத்த மாதிரி தாண்டி கெட்டு போட முடியும். ஆர்மில இருந்து வந்துட்டா ஆர்மி பேண்டையும் டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு அப்படியே புல்லட் எடுத்து ஊரை சுத்திட்டு படம் கட்ட சொல்லியோ? ஆர்மிக்கு போறதுக்கு முன்னாடியே மம்மட்டியை தூக்கி இந்த ஊர்ல உள்ள எல்லா வயக்காட்டுலயும் வேலை பார்த்துவேன். இந்த ஊர்ல எவனுக்கு ஒண்ணுனா முறுக்கிக்கிட்டு போய் முன்னாடி நின்ன வேண்டியே. ஆர்மி எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அதே மாதிரிதான் என் ஊரும். இது ஏன் ஊரு ஏன் மண்ணடி? இந்த மண்ணில கால் எடுத்து வச்சாலே உடம்புல ஒரு திமுரு தெனாவிட்டு எறும்பாரு. அப்படியே மீசைய முறுக்கிக்கிட்டு வேட்டிய மடிச்சு கட்டி ரோட்ல அப்படியே கம்பீரமா நடந்தேன்னு நினைச்சுக்கேன். பக்கத்துல வரைக்கும் பயப்படுவானுடி. மொரட மொரட எப்படி சிரிக்காருன்னு பாரு. மனசுக்குள்ள பெரிய சண்டியர்னு நினைப்பு. பக்கத்துல வரவே பயமா இருக்கு. பயம் இருக்கணும்ல. அம்மா என்ன இந்த மொரடன் உனக்கு பிடிக்கலையா என்ன? பிடிக்காமல தேடி வராங்க. அதான் பிடிச்சிருக்குல்ல, பக்கத்துல வர வேண்டியதானே? வாராங்க. இப்படி முறுக்கிக்கிட்டு வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு நின்னா பக்கத்துல வரைய பயமா இருக்கு. நாள வர மாட்டேன்பா. அப்படியா? நான் வேட்டியை தூக்கி கட்டியிருக்கேன், நீ எதுக்கடி பாவடையை தூக்கி சொருவிருக்க? இறக்கி விட்டுட்டி கண்ணு கண்ட இடத்துல எல்லாம் பாயுதுல. எது? அப்ப இவ்வளவு நேரம் உங்க கண்ணு அங்கதான் பாஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு என்ன? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. ஏண்டி ஒரு ஆம்பளை பையன் முன்னாடி இப்படி தூக்கி சொருவிக்கிட்டு நீ நிக்கிற? அத நான் பாக்குறதுல என்னடி தப்பு? நிக்கிற நீ தான் ஒழுங்கா நின்று இருக்கணும். நான் பாக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி தூக்கி சொருவிக்கிட்டு நிக்கிற. அப்புறம் என் பார்வை அங்கதான் பாயும். இந்த பாருங்க, நீங்க பாக்கணுங்கிறதுக்காக ஒன்னும் நான் பாவடையை தூக்கி சொருவல. வயக்காட்டுல வரும்போது சேரி சவதி பாவடையில் பட்ட கரையாயிடும். அப்புறம் எங்க அம்மா கிட்ட யார் விளக்குமா தடி வாங்குறா, அதனாலதான் தூக்கி சொருவினேன். நீங்க பாக்கணுங்கிறதுக்காக ஒன்னும் நான் ஒன்னும் தூக்கி சொருவல. அப்போ கரையாயிடும்ட்டு தான் பாவடையை தூக்கி சொருவிருக்க, நான் பாக்கணுங்கிறதுக்காக இல்ல. இல்லையே, நீங்க பாக்கணுங்கிறதுக்காகலாம் நான் ஒன்னும் பாவடையை தூக்கி சொருவல. நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். இருந்தாலும் நீ ரொம்ப மோசம் பத்துக்க. நான் என்ன மோசம்? அது நீ கிட்ட வந்ததான் சொல்லுவேன். அப்படி கிட்ட வந்துதான் நான் அதை கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. பரவாயில்ல, இங்கே நிக்கிறேன், இப்படியே சொல்லுங்க.
அது எப்படி யாருக்கு அதுலயாச்சும் விழுந்துருச்சுன்னா அப்படி நம்ம 2 பேரையும் தாண்டி தப்பா நினைப்பாங்க. நல்லா சுத்தி பாருங்க, இங்க நம்ம 2 பேரையும் தவிர வேற யாராச்சும் இருக்காங்க? அது எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்களே, சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவங்க வர்ற வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். சாப்பிட போயிட்டாங்களா? அப்ப நீங்க சாப்பிட போல, எதுக்கு நீங்க சாப்பிடாம நிக்கிறீங்க? ஒன்ன பாக்குறதுக்கு தாண்டி நிக்கிறேன். என்ன பார்க்கவா இப்படி சாப்பிடாம வந்து நிக்கிறிய? இதை விட்டுட்டா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எங்கடி நேரம் கிடைக்கும்? நாள் முழுக்க வேலையா ஓடிடுறேன். காலையில வயக்காட்டு வேலை, அதை முடிஞ்சு தோட்ட வேலை, அப்புறம் அப்பாவை பாத்துக்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அம்மாவையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கணும். எப்பவாச்சும் ஒரு தடவை தான் வீராவை பார்க்க போறேன். அதுக்கும் அவன் என்ன திட்டுறான், டெய்லி என்ன பார்க்க வர மாட்டேங்கன்னு. இது கடையில உனக்கும் நான் நேரம் ஒதுக்கலன்னா எப்படி? உனக்கும் என்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். என் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும், உன் மனசுல இருக்க ஆசைகள் எல்லாம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நேரத்தை நான் ஒதுக்கி கொடுக்கணும்ல. இப்பவும் வேலைன்னு ஓடிட்டேன்னா உன் ஆசைகள்லாம் என்னன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? இப்ப தெரிஞ்சுக்கிட்டாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி என்னால நடந்துக்க முடியும். உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியும்டி. எனக்கு கிடைக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் கூடயே தான் இருக்க போற. எப்போதும் உன்னை காதல் பண்ணிக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டே தான் நான் இருக்க போறேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைக்கிற காதல், ஊடல், அன்பு, இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நினைச்சாலும் கிடைக்காதுடி. அந்த நேரத்தை போய் நான் சாப்பிட போறேன்னு வீணடிக்க தயாரா இல்ல. அதுக்காக தான் உன்னை இந்த நேரத்துல நான் வர சொன்னேன். ஏய் என்னடி? ஏயா, உன் பசி அடைக்குதான் என்ன நீ சந்தோஷமா பாத்துக்கணுமா என்ன? இந்த பாரியா, நீ நல்லா இருந்தாதான் என்னாலேயே நல்லா இருக்க முடியும். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷமும், புரியுதா? இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணாத. நீ என் கூட இப்படி இருக்கும்போது எனக்கு எங்கடி பசி இருக்க போகுது? சந்தோஷம் தாண்டி மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. சந்தோஷம் இருக்கும்போது பசி எங்க இருக்கு சொல்லு? அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். நாலு முழுக்க தோட்டத்துல மம்மட்டியை வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அது எப்படியா பசி எடுக்காம இருக்கும்? எனக்காக சும்மா சொல்லாத என்ன? ஏய் உண்மையை தாண்டி சொல்றேன். உன் கூட இப்படி கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தேன்லாம் என்னோட கவனப்பூர்வம் உன் மேலதான் இருக்கு. பசி தூக்கம்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஆமா, என் மேல அக்கறை இருக்கு. நீ புருஷனை பார்க்க வரும்போது வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்திருக்க. நீ வரும்போது ஏதாச்சும் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இந்த புருஷன் பசியோட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு தெரியுது. அப்ப ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வர வேண்டியதானே? அதெல்லாம் நான் எடுத்துட்டு தான் வந்தேன். எடுத்துட்டு வந்தியா? எங்கடி? அது எடுத்துட்டு வந்தேன். ஆனா என்ன ஆனா? அப்போ வர வழியில பசிச்சுன்னு சாப்பிட்டுட்ட. அப்போ வயிறு முழுக்க முழுங்கிட்டு தான் வந்திருக்க என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் சாப்பிடாம தான் வந்தேன். உனக்கு நான் வரும்போது சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஆனா அது உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அதான். என்னடி சாப்பாடுன்னு எல்லாருக்கும் பிடிக்கதானே செய்யும். அப்படி என்ன நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்த எனக்கு பிடிக்காம போக? அது ஒன்றும் இல்லையா, காலையில் எங்கள் அம்மா எனக்கு கேப்பக்களியும் எள்ளு துவையிலும் செஞ்சு வச்சுட்டு போனாங்க. நீ வேற தோட்டத்துக்கு வான்னு கூப்பிட்டியா, பசியோடு இருப்பேன்னு கேப்பக்களியும் அதுக்கு தொட்டுக்க கொஞ்சோண்டு கருவாடு தொக்கு செஞ்சு கொண்டுட்டு வந்தேன். ஆனால் வர வழியில் ஒரு யோசனை, நீ இதெல்லாம் சாப்பிடுவியே என்னையோன்னு. அதனால் அந்த சாப்பாடு அப்படியே பம்பு செட்டில் வச்சுட்டு வந்துட்டேயா. கேப்பக்களியும் கருவாடு தொக்குமா? என்னடி சொல்ற? பத்தியா உனக்கு பிடிக்கலல்ல, அதனால தான் நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அடியே லூசு, இந்த சாப்பாடு போய் யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களாடி? என்ன முரட்டுன்னு சொல்றியே? இப்படி முரட்டுத்தனமா ஒரே நேரத்துல 10 பேரை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட போய் தான். அப்படி நான் சாப்பிட போய் தாண்டி இன்னமும் நான் பலமா இருக்கேன். இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? இதை போய் யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களாடி? அப்போ உனக்கு இந்த சாப்பாடுலாம் பிடிக்குமாயா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. நான் டெய்லிக்கும் வயலுக்கு வரும்போது எங்க அம்மா எனக்கு கேப்பக்களி, கூழு, கஞ்சி இப்படி தாண்டி காலையில கொடுக்கும். இதை குடிச்சிட்டு நான் வேலைக்கு வந்தேன்னு நினைச்சுக்க, அன்னைக்கு முழுக்க சோர்வே இல்லாம வேலை பார்ப்பேன். அப்படி ஒரு பலம் கிடைக்கும். ஐயோ, இதை தெரியாம நான் சாப்பாடு பம்பு செட்ல வச்சுட்டு வந்துட்டேனே. சரியா, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடு. இங்க வேணாண்டி, இங்க ஃபுல்லா சவதி சேர்மா இருக்கு. நம்ம பம்பு செட்ல வச்சே சாப்பிடுவோம். சரியா? சரியா, நான் எடுத்து வைக்கிறேன், நீ வா. இருக்கட்டும். என்ன இந்த முரட மேல பயம்லாம் போயிட்டு போல இப்படி வந்து ஒட்டிக்கிட்டு நிக்கிற? அது பயம்லாம் இருக்கு, ஆனா அதை விட இப்போ இந்த முரட்டை மேல எனக்கு காதல் அதிகமா இருக்கு. அப்படியா? அப்ப காதல் அதிகமா இருந்தா ஊடலும் இருக்கணுமே. தொலைச்சு சொல்லிட்டேன். ஒழுங்கா சாப்பிட வாங்க. சாப்பிடலாம், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு. வேண்டாம், தொலைச்சிருவோம் பாத்துக்கங்க. ஒழுங்கா சாப்பிட வாங்க. இதெல்லாம் இப்ப வேண்டாம். ஐயா அது இல்லடி, அது வந்து பேச்சு மொழியும் சரியில்லை, நான் போறேன். ஏய் நில்லுடி. ஒழுங்கா சாப்பிட வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நேரம் ஆயிட்டு. சரிடி, எடுத்து வை வரேன். என்னைய பாத்துக்கிட்டே இருக்க, சாப்பிடு. சாப்பிடுனா நீ வாடி, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.
2 பேருமா? இருக்கிறதே கொஞ்சம் தான். பாவம், இந்த மனுஷன் காலைல இருந்து சாப்பிட்ருக்காது. இதில் நம்மளும் சாப்பிட்டா அதுக்கு எப்படி பத்தும்? இல்லை, எனக்கெல்லாம் பசிக்கலையா, நீயே சாப்பிடு. பசிக்கலையா? அது எப்படி பசிக்காம இருக்கும்? காலையில உனக்கு சாப்பிட அத்தை செஞ்சு வச்சது தானே எனக்கு எடுத்துட்டு வந்த. அப்ப நீயே சாப்பிட்டுருக்க மாட்ட. இவ்வளவு நேரம் ஆச்சு, பசி எடுக்காமலாம் இருக்கும். நான் சாப்பிடணுங்கிறதுக்காக தானே நீ வேண்டான்னு சொல்ற. எனக்கு தெரியும்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உண்மையிலே பசிக்கல. பாரு, உனக்கு பசிச்சாலும் பசிக்கலனாலும் சரி, 2 பேரும் ஒன்னா தான் சாப்பிடுறோம். எதுவா இருந்தாலும் பகிர்ந்து சாப்பிட்டா தாண்டி அது உடம்புல சேரும். உன்னை பார்க்க வச்சுட்டு என்ன சாப்பிட சொல்ற? இப்ப நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். ஐயோ, அடம் பிடிக்காதயா, நீ சாப்பிடு, நான் அப்புறமா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறமா நீ வீட்டுக்கு போய் சாப்பிடுற வரைக்கும் பசியை பொறுத்துக்கிட்டே இருப்பியோ? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்போ என் கூட சாப்பிடு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஊட்டி விட புரியல? ஆமா, ஊட்டி விட போறேன். ஆனா பதிலுக்கு நீயே எனக்கு ஊட்டி விடணும், புரியுதா? உங்களை அதுக்காக தான் நீங்கள் எனக்கு ஊட்டி விடுறேன்னு சொன்னீங்களோ? ஆமா, என் பொண்டாட்டி கையால சாப்பிடணும்னு எனக்கு ஆசை இருக்கும்ல. நல்லா பேசுறியா, இந்த பேச்சில் எல்லாரையும் மயக்கிடுவேன். நான் ஏன்டி எல்லாரையும் மயக்க போறேன்? நீ என்கிட்ட மயங்கி கிடந்தாலே அதுவே போதும்டி. மொத்தமாக மயக்கிட்டீங்களே, அப்புறம் என்ன? மோளை பாரு, மொரட. சரி கொடுங்க, ஊட்டி விடுறேன். ஊட்டி விடுறேன்னு தலையே நிக்கிற, பக்கத்துல வந்து ஊட்டி விடுறீ. இது வேறையா? ஆமா, பக்கத்துல வந்து ஊட்டி விடுறீ, அப்பதான் இன்னும் ருசியா இருக்கும். பேச்சு ஒன்றும் சரியில்லை, பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாம என்கிட்ட மிதி வாங்கிட்டு போயிடாதியே. பரவாயில்ல, என் பொண்டாட்டி கையில தானே அடிவாங்க, எனக்கு சந்தோஷம் தான். போயா. ஏ, நீ இப்படி என்ன வாயா போயான்னு சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்குடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி நீ இப்படி கூப்பிடுறது. பிரியாயா, உன்னை நான் வாயா போயான்னு கூப்பிடுறது உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு பத்துக்க. என்னையா? ரொம்ப பசிக்குதுடி, ஊட்டி விடு. ஐயோ, கொண்டாயா, ஊட்டி விடுறேன். என்ன, நல்லா இருக்கா சாப்பாடு? பொண்டாட்டி ஊட்டி விட சாப்பாடு நல்லா இல்லாம போமா? சூப்பரா இருக்குடி. இப்படி ஒரு அழகான இடத்துல என் மனசுக்கு பிடிச்ச என் பொண்டாட்டி கையால எனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் சாப்பிடுறேன்ல, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. நல்லாதாயா பேசுற. நான் ஊட்டி விடுறது உனக்கு அவ்வளோ பிடிக்குதா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பேசியே என்னை கவுத்துறையா. இந்த பயலை பாரு, காலையிலே சாப்பிடாம வயக்காட்டுக்கு வேலை இருக்குன்னு ஒடியாந்தா. இன்னும் சாப்பிட வீட்டுக்கு வரலையே, பசியோட இருப்பானு சோத்தை கொண்டுட்டு வந்தா. இந்த பம்பு செட்ல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கா? டி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்குடி, அத சொன்னா நீ பண்ணுவியாடி? ஆசையா? என்னையா அது? நான் வயக்காட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மதிய நேரத்துல நீ நல்ல காட்டன் புடவை கட்டி அதை முட்டிக்காலுக்கு மேல தூக்கி சுருவிக்கிட்டு இடுப்புல கூடையில சொத்தையை வச்சு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு காலில் ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு போட்டுக்கிட்டு அந்த வரப்புல நின்னுக்கிட்டு, யோ சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கேன் சீக்கிரம் வாயா அப்படின்னு கூப்பிடணும்டி. நீ யோன்னு என்னை கூப்பிட்டதும் நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை அப்படியே போட்டுட்டு வரப்புல நிக்கிற உன்னை துண்டு கட்ட தூக்கிக்கிட்டு இப்படி பம்பு செட்டுக்கு வந்துடணும். உன்னை என் மடியில வச்சுக்கிட்டு உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பனா, நீ எனக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருப்பியா. எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குடி, நீ பண்ணுவியாட்டி? இந்த புடவையில உன்னை நினைச்சு பார்க்கும் போதே இவ்வளவு கிளுகிழுப்பா இருக்கே. கட்டிட்டு மட்டும் வந்துட்டேன்னு நினைச்சுக்க, அப்படியே கவுந்துரு வேண்டி வந்துட்ட. ஐயோ போயா, எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த பாரியா, முதல்ல என்கிட்ட ஆசைப்பட்டு ஒன்று கேட்டிருக்க, நான் செய்யாமல் இருப்பேனாயா? கல்யாணத்துக்கு அப்புறவே நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் புடவை கட்டிக்கிட்டு தினமும் மதியானம் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு இப்படி வயக்காட்டுக்கு வந்துடுறேன். அப்புறம் பம்பு செட்டில் வச்சு நான் உனக்கு சோறு ஊட்டி விட்றேன். நீ என்னை தூக்கி வச்சு கொஞ்சி போதுமாயா? அதெல்லாம் பஞ்சம் இல்லாம கொஞ்சம் வேண்டி. என் ஆசையை என் பொண்டாட்டி நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்கா, அப்புறம் என்ன தூக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சிடுறேன். பேசுறது முத்துப்பாண்டியா? ஐயா, உன் மனசுல இவ்வளோ ஆசை இருக்காயா? இவ்வளோ ஆசையும் மனசுல வச்சுக்கிட்டு ஐயா கல்யாணமே பண்ண மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த. அதான் உனக்கு இவ்வளோ ஆசை இருக்குல்லையா? அப்போ முன்னாடியே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் இத்தனை நாள் கல்யாணம் பண்ணாம இருந்த? கல்யாணமே பண்ணாம இருக்கணும்லாம் எந்த எண்ணமும் இல்லடி. எனக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு ஆசைலாம் இருந்துச்சு. அப்புறம் என்னையா, கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே? நான் கட்டிட்டு வந்தவா என்ன பாத்துக்கிட்ட மாதிரியே எங்க அம்மா அப்பாவையும் பாத்துக்கிடுவாளான்னு ஒரு சந்தேகம். என்னையா சொல்ற?
உனக்கே நல்லா தெரியும் எங்க அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் வயசானவங்க. ரொம்ப வருஷம் கழிச்சுதான் நானே பிறந்தேன். எங்க அம்மாவுக்கு சொல்லிக்க சொந்தம்னு யாரும் இல்ல. எங்க அப்பாவுக்கு இருந்து இல்லாத மாதிரி. அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் நான் தான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்யணும். அவங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க. என்ன நம்பிதான் அவங்க இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தைய கல்யாணம் பண்ணியாவது வீட்டுல வச்சுட்டு அவ என்ன பாத்துக்கிட்ட மாதிரியே எங்க அம்மா அப்பாவையும் பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கையே எனக்கு இல்லாம இருந்துச்சுடி. ஒருவேளை எனக்காக அவ எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிட்டாலும் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருது. அது சின்ன பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அந்த நேரத்துல நான் எங்க அம்மா அப்பாவுக்காக நிப்பனா இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவளுக்காக நான் நிப்பனா? எங்க அம்மா அப்பா மனசையும் நோகடிக்க முடியாது, என்னை நம்பி வந்தவ மனசையும் நோகடிக்க முடியாது. வாழ்க்கையில ரெண்டு பேருமே எனக்கு முக்கியமானவங்க தான். எங்க அம்மா அப்பா எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள பாதிக்கக்கூடிய எவ்வளவு பெரிய முடிவை வேணாலும் ஈஸியா எடுக்கக்கூடியவங்க. அப்படியாப்பட்டவங்க என் புள்ள சந்தோஷத்துக்காக நான் இந்த வீட்டை விட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தவிர இந்த உலகத்துல உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்ல. நான் தான் கடைசி வரைக்கும் அவங்கள பாத்துக்கணும். நானே அவங்கள விட்டுட்டு போயிட்டேன்னா அவங்கள பாத்துக்க யாரு இருக்கா சொல்லு? சரி, எங்க அம்மா அப்பா தான் எனக்கு முக்கியம், எனக்கு அவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட போயிட்டா என்னை நம்பி வந்தால அவளை எப்படி விட முடியும்? நான் யார் பக்கம் நிப்பேன் சொல்லு? எங்க அம்மா அப்பா பக்கம் நிப்பனா இல்ல என் பொண்டாட்டி கூட நிப்பனா? அதனால தாண்டி யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்துட்டாலும் பரவாயில்ல, எங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கேட்கும் போதெல்லாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஐயா முத்துப்பாண்டி, உண்மையிலே நாங்க தவறு பெத்த பிள்ளைதாயா நீங்க எனக்கு கிடைச்ச வர ஐயா. நீ கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். வயசான காலத்துல நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வயசு வாழ்க்கையை தொலைச்சிட்டு எங்களை பார்த்துக்கணும்னு நினைச்ச பாரியா. நீ உண்மையிலே சொல்றதையா, உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறையா. இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு தாய் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்க மாட்டா. மன நிறைவா இருக்குயா. உன்னை அந்த வயிற்றுல சுமந்தன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கியா. 1000 புள்ள பெத்தாலும் ஒத்த புள்ள சாகுற வரைக்கும் துணையா இருக்கு பாரு, அதுதான்யா ஒரு மனுஷிக்கு பெருமை. ஆனா அந்த பெருமையை எனக்கு கொடுத்துட்டயா நீ. இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஒரு பிள்ளை எந்த தாய் தகப்பனுக்கும் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலையா. ஆனா உங்க அம்மா அப்பா உண்மையிலே கொடுத்து வச்சவங்கய்யா. நீ உன்னோட வாழ்க்கை உன் சந்தோஷம்தான் முக்கியம்னு போவாம கடைசி வரைக்கும் நம்ம பெத்தவங்க நமக்கு ரொம்ப முக்கியம், அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைச்ச பாரு, அங்க நிக்கிறையா. என்னதான் ஒரு மனுஷன் கரடு முரட்டுத்தனமா இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளதாயா உண்மையான அன்பு கருணை பாசம்லாம் இருக்கும். நீ வெளியில பார்க்கதாயா இப்படி இருக்க, ஆனா உள்ள உன்ன மாதிரி ஒரு அன்பு காட்ட ஒருத்தன் இந்த உலகத்துல இருப்பானான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. இந்த பாரியா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கியா. உண்மைதான், என் மருமவ சொன்ன மாதிரி இப்படி ஒரு பிள்ளைய பெற்று எடுக்க நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். அந்த கடவுள் பெருசாக எனக்கு எந்த உறவு முறையும் கொடுக்கல. எத்தனையோ நாள் நினச்சி தனியாக இருக்கணும்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்துருக்கானே. நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அவள் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கானே. இப்படியாப்பட்ட உறவு என் கூடயே இருந்திருக்கு. இதே மாதிரி எப்போதுமே என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும். என் பிள்ளையும் என் மருமகளும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக புள்ள குட்டின்னு வாழணும். அதை கண்குளிர நான் பார்க்கணும். அந்த கடவுள் உங்களுக்கு எந்த நோய் நொடியும் கொடுக்க கூடாதியா. நாங்க இருக்கையா உங்களுக்கு துணையா. சரி, சின்ன சிறுசுங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கட்டும். ஆமாயா, உனக்கு கல்யாணத்தை நினைச்சு இவ்வளவு பயம் இருக்கே. அப்படி இருக்கும்போது என்ன நம்பிக்கையில என்ன மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்ச? அதுக்கு காரணம் என் நண்பன் வீராதான். என்னையா சொல்ற? வீராவா? ஆமாண்டி, உன்னை நான் முதல்ல பார்க்கும் போதே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட வாழணும்னு எனக்கு ஆசை. ஆனாலும் கல்யாணத்தை பத்தி எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சுல, அதனால நம்ம இவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சுடி. அப்புறம் என்ன, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் என் நண்பன்கிட்ட தான் சொல்லுவேன். அதே மாதிரி அவன்கிட்ட உன்னை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொன்ன உடனே என்ன நினைச்சான்னு தெரியல, நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். வந்தவன், இந்த பாருடா, நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ற, அந்த பொண்ணு தான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். எப்படி? அது எப்படி என்ன யாருன்னே தெரியாம அவன் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா? அது எனக்கு தெரியாது. ஆனா அவன் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொன்னான். ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம், பாசக்கார பொண்ணு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னையும் உங்க அம்மா அப்பாவையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னான். என் நண்பன் சொன்னா நான் எந்த மறுபேச்சும் பேச மாட்டேன். அவன் எப்போதுமே நான் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பான். எனக்கு எது நல்லதோ அதைத்தான் அவன் செய்வான். அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். அது எப்படி? நீங்க சொன்ன உடனே வீரா நான் தானே கண்டுபிடிச்சான். நீங்க என்னை பத்தி மட்டும்தான் சொன்னீங்களா?
இல்லையே, நான் நிலாவை பத்தியும் தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நிலாவை முன்னாடியே தெரியும். அவன் நிலாவை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். அப்போ நீங்க 2 பேரும் என்கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனாலதான் வாயை முடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவன் கிட்ட சொன்னேன். அப்பதான் அவன் சொன்னான், கண்டிப்பா அது வள்ளிதான், அவ ரொம்ப நல்ல பிள்ளை, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னான். தானே பார்த்தேன். என்னடா அவன் யாருன்னே தெரியாம அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கானேன்னு. நீங்க நிலாவை பத்தி சொல்ல போய் தான் அவன் என்ன பத்தி சொல்லியிருக்கான். ஏன்னா அவ கூட எப்போதும் நான் தானே இருப்பேன், அதனால அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஆனா எனக்கு நிலாவை பத்தி சொல்லும் போதெல்லாம் இப்படியும் ஒரு பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைப்பேன். அதே மாதிரியே நீ எனக்கு கிடைச்சிருக்க பத்துக்கையன். அப்படியா? ஆமா, உங்களுக்கு வீரனா ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் உசுர வேணாலும் கொடுப்பேன். அந்த அளவுக்கு அவன் எனக்கு நிறைய செஞ்சிருக்கான். அது ஒரு நாள் கண்டிப்பா அவன்கிட்ட சொல்றேன், சரியா? அவன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு நல்லா தெரியும். உங்களை மாதிரி தான் வெளியில முரட்டுத்தனமா இருப்பான், ஆனா உள்ள குழந்தை. எனக்கு அவனை பிடிக்கும். தியாட்டி, எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிக்கும், உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்குது பத்தியா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் ரொமான்ஸா பேச விட மாட்டியே, உடனே கட்டையை போட்டுருவா. உங்களை ரொமான்ஸா பேச விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இங்க வேண்டாம். என்ன, இப்போ வீட்டுக்கு சாப்பிட போனவங்க திரும்ப வந்துட போறாங்க. அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாருங்க. என்னடி ரொமான்ஸ் பண்றதுக்குன்னு நேரம் இருக்கா என்ன? எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்க வேண்டியதானே. எனக்கு இப்போ உன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்குடி. நம்ம 2 பேரும் ஒன்னே ஒன்னுடி ப்ளீஸ். இந்த பாருங்க, அதெல்லாம் முடியாது சொல்லிட்டேன். இப்போ ஒழுங்கா சாப்பிட போறீங்களா இல்லையா? ஒத்துக்க மாட்டாளே. சரிடி, கூடு. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு பாத்துக்கிறேன். ஆமா, நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப சாப்பிடுங்க. இதானே வேண்டாங்கிறது. தொலைச்சு போடுங்க, தொலைச்சு. ஒழுங்கா சாப்பிடுங்க. நீ ஒன்று தானே கொடுத்தேன், எதுக்கு இப்படி கோபப்படுற? சரி கூடு. வரைக்கி ஐயோ, என்னாச்சியா? வரைக்குதுடி, பச்சை மிளகா தந்துட்டடி. பழி வாங்கிட்டாலே. அடியா, எதுக்கு பச்சை மிளகா தந்த? வரைக்கி. ஐயோ, கத்தாதையா, நானே கவனிக்கலையா, தெரியாம கொடுத்துட்டேயா, கத்தாத. தெரியாம தந்துட்டியா? அடியோ, உரப்ப தாங்க முடியல, சீக்கிரம் தண்ணி தாட்டி. வரைக்குதுடி ரொம்ப. இந்த குடியா, சீக்கிரம் குடியா. ஐயோ, உரைக்குதுடி, உரைக்குது. இன்னும் ஏன் உரைக்குது? ஆமாட்டி, ரொம்ப உரைக்குது. எதுக்குடி எனக்கு பச்சை மிளகாய் தந்த? அன்னைக்கு பண்ணதுக்கு நீங்க என்ன பழி வாங்குறியோ? உரைக்குதுடி, ரொம்ப உரப்ப தாங்க முடியலடி. சரியா, கத்தாதையா, யாராச்சும் பார்த்து தப்பா நினைக்க போறாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? எவ்வளவு தண்ணி குடிக்க? தண்ணி நிறைய குடிச்சு வயிறே நொப்பி போச்சுடி. இனிமேல் வாந்தி தண்ணி வரும். உரப்பு தாங்க முடியலட்டி. ஐயோ, உரைக்குதே, உரப்பு தாங்க முடியலையே. உரைக்குதே. யோ, கத்தாதையா, யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அசிங்கமா போயிறியா? தெரியாம பண்ணிட்டேனே, இப்படி கத்துறாரு. இன்னைக்கு இங்க ஒரு பஞ்சாயத்தை கூட்டாம விட மாட்டார் போலயே. அடியே, நான் வேனுக்கு நடி கத்துறேன், உரப்பு தாங்க முடியலடி. உரைக்குது. இல்ல, தாலினிக்கு மானத்தை வாங்க தான் போறாரு இவரு. எதுக்கு தண்ணி கூட தெரிய அடியே. ஐயோ, சத்தப்படாதியா. ஏய், எதுக்குடி என்ன இப்படி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா? கத்துனா அப்படிதான் பண்ணுவாங்க. வாயை முடுன்னு சொல்ற, சொல்ல கேட்காம கத்திக்கிட்டா இருக்க. அதனாலதான் தண்ணிக்குள்ள போட்டு அமுக்குனேன். அதுக்குனே தண்ணிக்குள்ள வச்சு எதுக்குடி அந்த வேலை பார்த்த? நான் பயந்துட்டேன் தெரியுமா? என்ன நடிப்பு நடிக்காரு? நீ ஏன் பயந்தா? நான் நம்பிட்டேன், கேட்டியா? ஒரே நேரத்துல 10 பேரை தூக்கி போட்டு அடிப்பேன்னு சொன்ன. ஒரே ஒரு பச்சை மிளகா கடிச்சதுக்காயா இப்படி கத்தி ஊரை கூப்பிடுற? யார் உரைக்குதுன்னு சொன்னா? எனக்கு உரைக்கவே இல்லையே. உரைக்கலையா? அப்ப எதுக்கு எப்படி ஊரை கூட்டுற மாதிரி கத்துன? நீயும் வந்ததுல இருந்து நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், கொடுக்க மாட்டேன்ற, என்னையும் கிட்ட விட மாட்டேங்கிற. அதனாலதான் இப்படி ஏதாச்சும் பண்ணேனா ஒன்னு தருவியேன்னு பார்த்தேன். ஆனா எப்படி கிடைக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலடி. தண்ணிக்குள்ள வச்சு செம்மையா கொடுத்தேன், சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? திருட்டு பைய
புத்தி போது பாரு. அதுக்காக இப்படியே பண்ணுவேன்? நான் என்னமோ உனக்கு ரொம்ப உரைக்குதுன்னு அதனால தான் கத்துறேன்னு கொஞ்ச நேரத்தில் பயந்து போயிட்டேன். நீ என்னன்னா நடிச்சிருக்க என்கிட்ட, என்ன திருட? திருடனாண்டி, இந்த அழகான இதயத்தை திருடின முரட்டு திருட. ஓ, இப்பெல்லாம் பேசுறதுக்கு எங்க இருந்தியா கத்துக்கிற? இப்படி பேசியே என்ன கவுத்துறியா? நான் உனக்கு கவுக்கலடி, நீ தான் இந்த காலைய கட்டி இழுத்துட்ட. உன் பக்கம் நான் அப்படியே கவுந்துட்டேன். ஃப்ளாட் ஆயிட்டேன்டி. நீ இப்போ பண்ணல, அதுல ஃபுல்லா ஃப்ளாட் ஆயிட்ட. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நிற்போமா? ம், இல்ல இல்ல, போதும். இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம். உங்க பேச்சு பார்வையும் சரியில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன் வேற ஏதாச்சும் எக்கு தப்பாயிடும். விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். யாராச்சும் வந்துட போறாங்க, விடுங்க. முடியாது. சொன்ன கேளுங்க, யாராச்சும் வந்துட போறாங்கங்க, விடுங்க. முடியாதுடி. இதுக்கப்புறவே உன்னை விடுற மாதிரி இல்லை. நீ எனக்கு கொடுத்தல, அது எனக்கு இன்னொருக்கா வேணும். எனக்கு வேணும் மறுபடியும் ஒரு தடவை அதே மாதிரி கொடு. இந்த பாருங்க, அதெல்லாம் இப்போ வேண்டாம். அதை அப்பவே கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? வேண்டாம், விடுங்க. இது பாருடி, உனக்கே தெரியும் நான் எதுக்கும் அவ்வளோ லேசில் ஆசைப்பட மாட்டேன். ஆனால் உன்னை ஆசைப்பட்டுட்டேன்னா அது எனக்கு அப்பவே வேணும். இல்லைன்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடும்டி. ஒரே ஒரு கடி ப்ளீஸ், ஒன்னே ஒன்று தான். அப்பளம் கொடுத்த மாதிரியே ஒன்னே ஒன்று கொடு, போதும். ம், மறுபடியும் எதுவும் கேட்க மாட்டேன். ஒரே ஒரு கா. அது ஆஹா, வேண்டாம் வேண்டாம், இது சரிப்பட்டு வராது. நீங்க விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், விடுங்க. விட முடியாதுடி, அதான் சொல்றேனே. அப்புறம் என்ன, கொடுத்துட்டு போ. இப்ப எதுக்கு கத்துற? இந்த பாரியா, இப்படி கத்துன நான் மறுபடியும் உன்னை பார்க்கவே வர மாட்டேன் சொல்லிட்டேன். சரி சரி, கத்த மாட்டேன், போதுமா? சரி கொடு. போயா, கொடுக்க மாட்டேன். இப்படியா கத்துறது? இதுல கூட இப்படிதான் முரட்டுத்தனமா நடந்துக்கணுமா? பொறுமையா கேட்க தெரியாது. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியலையா? பொறுமையா கேட்ட நான் கொடுத்துருப்பேன்ல. இப்போ இப்படி கத்திட்டு குடுக்குடுனா எனக்கு எப்படி கொடுக்கணும்னு தோணும்? அதெல்லாம் முடியாது. அதான் கத்த மாட்டேன்னு சொல்லிட்டேன்டி, அப்புறம் என்ன? ஏன்டி என்ன கிறுக்கு பிடிக்க வைக்கிறா? இப்ப நீ கொடுக்க புரிய இல்லையா? முடியாது. வேணா நீயே எடுத்துக்க. என்ன சொன்ன? நீயே எடுத்துக்கையான்னு சொன்னேன். டியூப்லைட் டியூப்லைட். யாரடி டியூப்லைட்னு சொன்ன? இன்னைக்கு இந்த டியூப்லைட் உனக்கு என்ன பண்றான்னு மட்டும் பாரு. இன்னைக்கு தெரிஞ்சபடி இந்த முரடனை பத்தி. யோ, விடியா. விட முடியாதுடி. என்னையா டியூப்லைட்னா உன்ன? யோ, என்னையா பண்ற? என்ன பண்றேன்னு இந்த கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். முரட்டு பையலா, இந்த முரட்டு பைய வேலையை கட்டினா எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நீ பார்க்க போறடி. பாடி.